2026ல எந்தெந்த டேட்ல எல்லாம் ஃபுல் மூன் வருது அண்ட் அந்த மூன்ஸோட நேம்லாம் என்ன அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை மறக்காம ஃபுல்லா பாருங்க. 2026ஓட ஃபர்ஸ்ட் ஃபுல் மூன் வந்து ஜனவரி 3ல தான் வருது. அந்த மூனோட நேம் வந்து பாத்தீங்கன்னா உல்ஃப் மூன் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை நீங்க அந்த மூனை வந்து பாக்குறதுக்கு மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட கிளிப்பை நான் மேல ஆட் பண்றேன். ஜான்வரிங்கிறது வந்து ஒரு மிட்வின்டர் டைம் அப்படிங்கறதால ஓநாய்கள்லாம் பசியோட ஊளையிட்டு சுத்திட்டு இருக்கிறத பார்த்து அந்த காலத்துல இருந்த ட்ரைப்ஸ்லாம் உல்ஃப் மூன் அப்படின்னு இந்த மூனுக்கு பேர் வச்சிருக்காங்க. ஒருவேளை நீங்க அந்த மூனை வந்து பாத்துருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் பிப்ரவரி மந்த்ல பாத்தீங்கன்னா பிப்ரவரி 1 அன்னைக்கு ஃபுல் ஸ்னோ மூன் அப்படிங்கிற ஒரு மூன் வருதான். இதுக்கே ஃபுல் ஸ்னோ மூன் அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஸ்வலா பிப்ரவரி மந்த்னாவே ஸ்னோஃபால் ரொம்ப அதிகமா இருக்குமா. அதனால வந்து அந்த காலத்துல இருக்கிற ட்ரைப்ஸ்லாம் வந்து வேட்டையாடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் அவங்க இந்த மூனுக்கு வந்து ஃபுல் ஸ்னோ மூன் அப்படின்ட்டு பேர் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் மந்த்ல மார்ச் 3 அன்னைக்கு ஒரு ஃபுல் மூன் வருது. அந்த மூனோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளட் மூன் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஏன் பிளட் மூன் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா மார்ச்ல வரக்கூடிய அந்த ஒரு ஃபுல் மூன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரெட் கலராகவும் அண்ட் வின்டர் டைம் எண்ட் ஆகி சம்மர் டைம் ஸ்டார்ட் ஆகிறத உணர்த்துற விதமாகவும் இது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஏப்ரல் 1 அன்னைக்கு ஒரு ஃபுல் மூன் வருது. அந்த மூனோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபுல் பிங்க் மூன் அப்படின்ட்டு சொல்றாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இந்த மந்த்ல தான் ஸ்பிரிங் சீசன் வருது. இந்த டைம்ல தான் வந்து ஒரு வகையான கிராஸ் வந்து பிங்க் கலர்ல வளருதான். அதனால இந்த மூனுக்கு பேர் வந்து பிங்க் மூன் அப்படின்ட்டு பேர் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மே மந்த்ல மே 1 அன்னைக்கு ஒரு ஃபுல் மூன் வருது. இந்த ஃபுல் மூனோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ளவர் மூன்னு சொல்றாங்க. இதுக்கு ஏன் ஃப்ளவர் மூன் அப்படிங்கிற நேம் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மே மந்த்ல தான் எல்லா ஃப்ளவர்ஸும் நல்லா பூக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதனாலேயே இதுக்கு வந்து ஃப்ளவர் மூன்ற நேம் வந்திருக்கு. இது மட்டும் இல்லாம இதே மந்த்லயே இன்னொரு ஃபுல் மூன் வருது. அது எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா மே 31 அன்னைக்கு நடக்குது. இந்த ஃபுல் மூனோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ளூ மூன்னு சொல்றாங்க. இந்த மாதிரியான இன்சிடென்ட்லாம் வந்து கொஞ்சம் ரேரா தான் நடக்குமா. இதுக்கு முன்னாடி இது எப்ப நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 2023ல நடந்திருக்கு. இதுக்கப்புறம் இது எப்ப நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் 2028ல வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க.